வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளி, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மிளகை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வறுக்கலாம். அப்புறமா கிராம்பு, ஏலக்காய், பட்டை 3ஐயும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். மிளகை முதல்ல சேர்த்துட்டு 1 நிமிஷம் வறுத்த பிறகு இதை 3ஐயும் சேர்க்கலாம். அப்புறமா பெருஞ்சீரகம், ஜீரகம் இது 2த்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வறுத்துக்கலாம். ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் முதலே சேர்த்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வெந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். மிளகு நமக்கு கரெக்டாக வறுபடாது. அதனால தான் மிளகை தனியாக ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம். லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதை எடுத்துடணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை திரிக்கணும். பாருங்கள், இப்போ இதை ஆறட்டும். அதுக்கு நாம் வச்சுருக்கிற சிக்கனில் மஞ்சள் தூளையும் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம்ல அதோட சாறை லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் தயிர் இருந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எலுமிச்சை சாறை சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இதை இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கை விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூளெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த எலுமிச்சை சாறுலாம் நல்லா ஊறும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி விடாமல் இதை பொடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறாகிறது வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டே இருக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் குழையிற அளவுக்கு வேகணும். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குழையிற அளவுக்கு தக்காளி வேகணும். நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூளெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அந்த சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. சிக்கனை மட்டும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் தண்ணி ஊறி வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, சிக்கனில் உள்ள தண்ணி தான் அது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நாம் சின்ன சின்ன பீஸாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே கலந்து விடலாம். ஏன்னா சிக்கன் வந்து பொடிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இனி நாம் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டைமில் இதை இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அதனால் நான் இப்போவுமே ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சுவையான பெப்பர் சிக்கன் தயாராகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய பெப்பர் சிக்கன் ரெடி. இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். நம்ம இதில் மிளகு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால மிளகாய் தூள் சேர்க்கல, மிளகு தான் சேர்த்துருக்குறோம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே சாதாரணமாக சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்றது, இல்லைனா சிக்கன் 65 செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றத இந்த மாதிரி மிளகு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதுலேயுமே மிளகு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான். நாம் மிளகு மட்டுமே அதிகமாக சேர்த்து இந்த சிக்கனை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் உண்மையிலே உங்களுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.